வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 396க்கு பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம்னா காப்பர் மார்க்கெட் 396 402 போன்ற ஜோனை ரெசிஸ்டன்ஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆன சமயத்திலேயே நம்ம சார்ட்டிங் டூலும் செல்லிங்க்கு சாதகமாக இருக்க மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அந்த காரணத்தினால 396 ஒரு ரெசிஸ்டன்ஸை வச்சு மார்க்கெட் ஓரளவு கீழே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 396 அப்படின்றது ஒரு முக்கியமான இடம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். ஏன்னா போன கான்ட்ராக்ட் அதுக்கு முந்தின கான்ட்ராக்ட் 2 இடத்துலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 396லேருந்து பல முறை மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிருக்கு, அதாவது ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த காரணத்தினால ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துருந்தோம் வீடியோ ப்ரெசன்டேஷனில். அதே நோக்கத்தில் தான் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் பார்த்திங்கன்னா இந்த 396 பக்கமாக மறுபடியும் வந்து போகிற சமயத்தில் மார்க்கெட்டு தற்காலிகமாக இப்போ பையிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் பாருங்கள், தொடர்ந்து மார்க்கெட் ஓரளவு ரிவர்ஸ் ஆகி 399.25 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் நம்மளை சரியான டைரக்ஷனில் வச்சுருந்தது அப்படின்றதுல சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னு, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 398 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு கணிக்கிறோம். ஸோ அந்த காரணத்தினால என்னென்னா, இந்த நேற்று நடந்த மார்க்கெட்டை தெளிவாக பார்த்தோன்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா 416 அப்படின்ற இடத்துலேருந்து காப்பர் மார்க்கெட் ட்ராப் ஆகிட்டு இருக்குது. ஸோ 396 ஒரு சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் ஓரளவு நேற்று ரிட்டர்ன் ஆனது ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற காரணத்தினால இருந்திருக்கலாம். இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குறோன்னா, மறுபடியும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் காப்பர் மார்க்கெட்டில். அதுக்கு உதவியாக இருக்க போகிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸும் 402 கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அந்த டவுன் ட்ரெண்டோட கன்ஃபர்மேஷன் நம்ம கிடைக்கணும்னா 396 அப்படின்ற இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணி இதுக்கு கீழே வரணும். இதுக்கு கீழே வந்தால் தான் மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய செல்லர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த 396 402 அப்படின்ற 2 இடத்தையும் அடிப்படையாக வச்சு ஒரு கன்சாலிடேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் உங்களை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்கோம் அப்படின்றத நம்பலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.